சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பெருமாளோட அவதாரங்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பெருமாளோட 8வது அவதாரமான பலராமன் அவதாரத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இதுக்கு முந்தைய பதிவை பார்க்கணும் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோட எண்ட் ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணிருப்பேன். பெருமாள் விஷ்ணு அப்படின்ற தலைப்புல இருக்கும். உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க. கோகுலத்துல விஷ்ணுவோட அம்சமா வசுதேவருக்கு பிறந்த பிள்ளை தான் பலராமன். பெருமாள் வெண்ணிறத்துல தோன்றிய அவதாரம் தான் இது. ராம அவதாரத்துல தம்பியா இருந்த லட்சுமணனை தனக்கு அண்ணனா விஷ்ணு ஏற்றதா சொல்லுவாங்க. அசுரர்களே அரசு பரிபாலனம் செஞ்சாங்கன்னு சொன்னாலும் அவங்களை விட்டு ஆணவம் குறையல. அதனால அவங்களோட பாரம் பூமி தேவிய ரொம்ப வருத்தத்துக்கு உண்டானது. அவள் தன்னோட குறைய பிரம்மதேவன் கிட்ட போய் முறையிட்டா. பிரம்மா பார்க்கடலுக்கு போய் புருஷக்தம் சொல்லக்கூடிய மந்திரத்தால தேவர்களோட கூடி பரந்தாமனை துதித்தாரு. அப்போ ஒரு அசரீரி வாக்கு அவங்களுக்கு கேட்டது. பிரம்மதேவனே, தேவர்களே, பூமியோட துயரத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேவர்கள் யது குலத்துல பிறக்கட்டும், தேவ மாதரும் கோபியரை அங்க ஜனனம் செய்யட்டும். நீங்கள் யது குலத்துல பிறந்து என்னோட வரவுக்காக காத்திருங்கள் அப்படின்னு கட்டளையும் பிறந்தது. அதுக்கப்புறமா தன்னோட லோகத்துக்கு அவங்க போயிட்டாங்க. சூரசேனன்னு சொல்லக்கூடிய அசுரன் மதுரையை ஆண்டுட்டு வந்தான். மத்ரா அப்படின்னு மதுரையை சொல்லுவாங்க. சூரசேனனுக்கு ஒரு தம்பி இருந்தான். அவனோட பெயர் உக்ரசேனன். இவனோட மகன் தான் கம்சன். ராஜகுமாரியாகிய தேவகிக்கும் வசுதேவன் சொல்லக்கூடியவருக்கும் திருமணமும் நடந்தது. திருமணம் ஆனதுமே தம்பதியர் திருமண மண்டபத்துல இருந்து ஊர்வலமா வீடு திரும்ப ரதத்துல ஏறினாங்க. அந்த ரதத்தை ஓட்டுறதுக்கு தேவகியோட சிற்றப்பா மகனும் அண்ணனும் ஆகிய கம்சன் குதிரைகளோட கடிவாளத்தை கையில பிடிச்சான். ஊர்வலம் சீரும் சிறப்புமா மங்கள வாத்தியங்கள் எல்லாம் முழங்க வந்துட்டு இருந்தது. அப்போ கம்சனுக்கு ஒரு அசரீரி கேட்டது. மதியற்றவனே கம்சா, கேளு. உன்னோட தங்கை தேவகிக்கு நீ ரத சாரதியா இப்ப இருக்கிற அந்த ராஜகுமாரியோட 8வது குழந்தை உன்னோட உயிரை வாங்க போகுது அப்படின்னு அந்த அசரீரி சொன்னது. அப்பவே கம்சன் தேவகியை கொன்னுட்டான் அப்படின்னா தன்னோட மரண பிரச்சனை இல்லாம போயிடும் அப்படின்னு வாளை எடுத்து உருவி அவளை கொல்றதுக்காக போனான். அப்போ தேவகிய மணந்த வசுதேவன் கம்சன் கிட்ட நல்ல வார்த்தை சொல்லி, நீ என்னோட மனைவியாகிய புதுமண பெண்ண மனக்கோலம் கலையாம இருக்கக்கூடிய கண்ணியை கொள்ளக்கூடிய பாவம் ரொம்பவே கொடியது. மேலும் அசரீரி இவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளால தானே உனக்கு மரணம் வரும் சொன்னது. நான் இவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை உன்கிட்டே கொடுத்துடுறேன். நீ அவற்றை உன்னோட இஷ்டப்படி வதம் செஞ்சனா செஞ்சுக்கோ அப்படின்னு தன்னோட மனைவிக்கு வந்த ஆபத்தையும் நீக்கிட்டாரு. சிசுக்கள் பிறந்த உடனேயே இத பற்றி முடிவு செஞ்சு கொள்வோம் அப்படின்னு வசுதேவர் தீர்மானிச்சு அப்படி சொன்னாரு. அதனால சினம் தணிந்த கம்சன் தேவகியை விட்டுட்டான். ஒரு நாள் நாரதர் கம்சனை சந்திச்சு, ஆயர்பாடியில தேவர்கள் அவதரிச்சிருக்கிறாங்க, அவங்களோட தலைவன் நந்தனும் யாதவரும் உனக்கு பகைவர் அப்படின்னு சொல்லி புவியோட பாரம் தீர பிரம்மாவால செஞ்ச ஏற்பாட்டையும் எடுத்து சொன்னாங்க. உடனேயே கம்சன் தந்திரமா வசுதேவரையும் தேவகியையும் சிறையிட்டான். அவங்களோட தன்னோட தந்தை உக்ரசேனனையும் சிறையில் அடைச்சி ராஜ்யத்தையும் தானே ஏத்துக்கிட்டான். தன்னோட அசுர நண்பர்களோட சேர்ந்து யது குலத்தார அழிக்கிறதுலயே குறியா இருந்தான். அதனால யதுக்கள் பயந்து வேற பல நாடுகள்ல போய் தங்க ஆரம்பிச்சாங்க. தேவகிக்கு பிறந்த 6 குழந்தைகளையும் கம்சன் கொண்டுட்டான். 7வது சிசுவை தேவகி கருத்தரிச்சா. அந்த கருவுல ஆதிசேஷனே உருவானா. அந்த சமயம் மகாவிஷ்ணு தன்னோட யோக மாயை மூலமா ஒரு ஏற்பாடு செஞ்சாரு. அவர் தேவிய வரவழைச்சு, தேவி வசுதேவருக்கு ரோஹிணி அப்படின்னு சொல்லக்கூடிய வேறு ஒரு மனைவி உண்டு. அவளை அவர் ஆயர்பாடியில ரகசியமா ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. மதுராபுரியில சிறையில வாடக்கூடிய தேவகியோட வயிற்றுல ஆதிசேஷன் கரு கொண்டிருக்கிறான். நீ அந்த குழந்தைய ரோஹிணியோட கர்ப்பத்துக்கு மாத்திடு. அதோட நீ நந்தகோபன் மனைவி யசோதை கிட்ட பெண்ணா பிறக்கணும். நான் தேவகியோட வயிற்றுல திரு அவதாரம் செய்ய போறேன். இதனால சகல மனோ பீஷ்டங்களையும் அழிக்கிறதுக்கு காரணமானவளா ஈஸ்வரியா, காளி, வைஷ்ணவி அப்படின்னு மக்கள் உன்னை வழிபடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. பரந்தாமன் கட்டளைப்படி மாயாதேவி தேவகியோட கர்ப்பத்துல இருந்து குழந்தைய ரோஹிணியோட கர்ப்பத்துக்கு மாத்திட்டா. தேவகியோட கர்ப்பம் அவள் சிறையில வாடக்கூடிய வேதனையாலும் கம்சன் தரக்கூடிய தொல்லைகளாலும் சிதைந்து போயிட்டு அப்படின்னு எல்லாருமே கம்சனை ஏசி போனாங்க. இந்த சமயம் ரோஹிணியோட மைந்தனா ஆதிசேஷன் பிறந்துட்டாரு. அவனுக்கு யதுகுல குருவாகிய கர்கர் ரொம்ப ரகசியமா பசுமடத்துல சடங்குகளை செஞ்சு ராமன் அப்படின்னு பெயரும் வச்சாங்க. ராமன் அப்படின்னாலே சமிக்கை செய்வான். தவிர இவன் நல்ல பலசாலியா இருப்பான் அப்படின்றதுனால இவனை பலராமன் அப்படின்னு பெயரிட்டு அழைப்போம்னு சொன்னாரு கர்கர். நரகாசுர வதத்தை கிருஷ்ணன் செஞ்ச நாளதான் நாம தீபாவளியை கொண்டாடுறோம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றது உண்டு. அந்த நரகாசுரனுக்கு துவிவிதன் சொல்லக்கூடிய ஒரு வானர தலைவன் இருந்தான். அவனுக்கு மைந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரனும் உண்டு. கிருஷ்ணன் நரகாசுரனை கொன்றதை கண்டு வானர தலைவன் கடுமையா கோபத்துல இருந்தான். அவன் தான் எப்படியும் கிருஷ்ணனை கொன்று விடுவதா சொல்லி பல அட்டகாசங்களையும் செஞ்சான்.
அந்த வைராக்கியத்துல நேரா கோவர்த்தனகிரியையும் அடைஞ்சான். அங்க தவம் செஞ்சுட்டு இருந்த மகரிஷிகளை அவன் அடிச்சும் உதைச்சும் இம்சையும் செஞ்சான். அந்த நேரத்துல வைவத மலையில பலராமன் கோபியர்களோட ஆனந்தமா இருந்தான். அதை பார்த்து வானர தலைவன் பலராமன் மேல பாஞ்சான். அவன் அணிந்திருந்த பட்டு பீதாம்பரத்தை பற்றி இழுத்து கிழிக்க ஆரம்பிச்சான். சுக்களை கிழித்து தூரையும் எரிஞ்சிட்டான். மரத்தை வேரோட பிடுங்கி பலராமனோட இருந்த கோபியரையும் அடிச்சு விரட்டினான். இத பார்த்ததுமே பலராமனுக்கு கடுமையா கோபம் வந்தது. உடனேயே வானரனை கட்டி பிடிச்சான். அந்த சமயம் அவன் பலராமனை மூஷ்டிகளால குத்தி தள்ளி துன்புறுத்தினான். ஆனா பலராமனும் அவனை பிடித்து கை முட்டியால அவனோட தலையில ஒரு குட்டு குட்டுனான். அந்த கணத்திலேயே அவன் மூக்கிலும் வாயிலும் ரத்தம் ஒழுக அந்த இடத்திலேயே இறந்து போயிட்டான். இதே மாதிரிதான் கோவர்த்தனகிரியில பலராமனும் கண்ணனோட மாடு மேய்ச்சிட்டு வந்தான். அப்போ ஸ்ரீராமன் சொல்லக்கூடிய சிறுவன் வேகமா பலராமன் கண்ணன் கிட்ட ஓடி வந்தான். பலராமா, கண்ணா, இந்த மலைச்சாரலை கடந்து நம்ம மலைக்காட்டுக்குள்ள போனா அங்க அநேக பனை மரங்களை பார்க்கலாம். அந்த பனை மரத்தோட அடியில பழங்கள் உதிர்ந்து கிடக்கிறதையும் பார்க்க முடியும். ஆனா அங்க நாம போக முடியாது. காரணம் என்னன்னா, தேனுகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரக்கன் அந்த வனத்தை காத்துட்டு வரான். அவன் கழுதை வேடம் போட்டு திரியிறான். அவனை சேர்ந்தவங்களும் அது மாதிரியே அவனோட காட்டையும் சுத்தி வராங்க. அவனுக்கு மனித மாமிசம் அப்படின்னா ரொம்ப பிரியம். அவனோட பக்கத்துல போனவங்களை அடித்து கொன்று தின்றுவான். ஆனாலும் அவன் வசிக்கக்கூடிய பனை கூட்டத்தோட மத்தியில சிந்தி சிதறி கிடக்கக்கூடிய பழங்களோட வாசனை தான் இது. கண்ணா, அந்த பழங்களை எப்படியாவது எடுத்துட்டு வந்து எங்களுக்கு கொடுப்பையா அப்படின்னு ஸ்ரீராமன் கேக்குறான். இத கேட்ட பலராமனும் கண்ணனும் சிரித்தாங்க. வாருங்கள், நம்ம எல்லாருமே பனங்காட்டுக்கு போலாம் அப்படின்னு கண்ணன் சொல்லவே கோகுல சிறுவர்களும் பலராமனும் அவனோட சேர்ந்து அங்க போனாங்க. இவங்க பேசினதை கேட்ட தேனுகன் வேகமா ஓடி வந்து பலராமனை தாக்க ஆரம்பிச்சான். கழுதையாகி அவன் தன்னோட பின்ன கால்களால பலராமனை உதைச்சான். பலராமனும் கழுதையோட காலை பிடிச்சு இழுத்து அப்படியே உயரே தூக்கி சுழற்சினான். இப்படி பல முறை சுற்றி சுழலை விட்டுட்டு அவனோட சடலத்தை பனை மரத்துக்கு மேல வீசினான். அந்த மரம் இல்லாம அடுத்து இருந்த மரங்களும் அவனோட பூமியில சரிஞ்சுது. இப்படி பலராமனும் கிருஷ்ணனும் அரக்கர் கூட்டத்தை அழித்து ஒழித்தாங்க. ஒரு சமயம் பலராமனும் கண்ணனும் தட்டாமாலை சுற்றி விளையாடுனாங்க. எல்லாரையுமே ஆட செஞ்சு கண்ணன் பாடுவான். எல்லாருமே வில்வ பழம் பறித்து பந்தாடுவாங்க. இப்படி அவங்க விளையாடிட்டு இருக்கும் போதே பிரலம்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் கோகுல சிறுவன் மாதிரி உருமாறி அவங்களோட விளையாடுறதுக்காக வந்தான். இவனோட சூழ்ச்சிய கண்ணன் தெரிந்துமே தெரியாதது மாதிரி நடந்துகிட்டான். கண்ணன் தன்னோட சகாக்களை அழைத்து சொன்னா, நண்பர்களே, நாம இப்போ 2 கட்சியா பிரிவோம். ஒரு கட்சிக்கு பலராமன் தான் தலைவன், இன்னொரு கட்சிக்கு நான் தலைவன். ஒரு பந்தயம் கட்டி விளையாடலாம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவனை தோல்வி அடைந்தவன் தூக்கி சுமக்கணும் அப்படின்னு சொல்றான். எல்லாருமே அதை சம்மதிச்சு ஒரு ஆலமரத்துல ஓடி பிடிச்சு விளையாட ஆரம்பிச்சாங்க. ஓடி விளையாடிய ஓட்ட பந்தயத்துல பிரலம்பன் பலராமன் கிட்ட தோத்து போயிட்டான். அதனால அவன் பலராமனை தூக்கி சுமந்து கொண்டு ஓட ஆரம்பிச்சான். அப்படி ஓடியவன் ஒரு எல்லைக்குள்ள வந்து அவனை இறக்கி விட வேண்டியவன் பலராமனை கீழே இறக்காம ஓடிட்டே இருந்தான். ஆனா ஓட ஓட பலராமனோட பாரம் அரக்கனாகிய பிரலம்பனுக்கு அதிகரிச்சுட்டே தான் போனது. அரக்கனோட சுமை தாங்க மாட்டாமல் பலராமனை தொப்புன்னு கீழே போட்டுட்டான். தன்னோட சுயரூபம் எடுத்து ஆகாயம் வரைக்கும் உயர்ந்து நின்னான். உடனேயே பலராமன் எகிரி குதித்து விண்ணுயரம் நின்ற அரக்கனோட தலையில நச்சு அப்படின்ட்டு ஒரு ஓங்கி ஒரு குத்தையும் போட்டான். அந்த இடத்திலேயே பிரலம்பன் மலையென சாஞ்சு போயிட்டான். ஒரு நாள் இரவுல கண்ணனும் பலராமனும் ஆயர்பாடி பெண்களோட பிருந்தாவனத்துல விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் குபேரனுடைய சேவகன் சங்கசுடன் வந்தான். அவன் கோபியர்களை வடதிசை நோக்கி துரத்தினான். பலராமனை மங்கையரை காத்து நிற்கும்படி கண்ணன் சொல்லிட்டு கண்ணன் சங்கசுடனை துரத்தி போனா. அவனை வதம் செஞ்சு அவனோட கிரீடத்துல அணிந்திருந்த ரத்தினத்தையும் எடுத்து கண்ணன் பலராமனுக்கு கொடுத்தான். மகாபாரதத்துல பலராமனை பத்தி பார்க்கலாம். பலராமனுடைய மனைவியோட பெயர் ரேவதி. ரைவத நாட்டை ஆண்டு வந்த அரசன் தான் அந்த ரைவதன் சொல்லக்கூடிய மகள் தான் இவள். பிரம்மதேவர் விருப்பப்படி பலராமனுக்கு ரேவதியை திருமணம் செஞ்சு வச்சாங்க. அவளோட வயிற்றுல பிறந்தவள் தான் வத்சலா. வத்சலாவை துரியோதனன் தன்னோட மகன் லட்சணனுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டா. பலராமனும் அவரோட தம்பி கிருஷ்ணரும் தங்களோட பக்கம் சேர்ந்துடுவாங்க அப்படின்னும், இதனால பாண்டவர்களை போர்ல எளிதில் வென்று ராஜ்யத்தை அவங்க கிட்ட கொடுக்காம தானே வச்சுக்கலாம் அப்படின்னு துரியோதனன் நினைச்சான். இந்த திருமணம் பேசி முடிக்கிறதுக்காக தன்னோட மாமா சகுனிய துவாரகைக்கு அனுப்பி வச்சான் துரியோதனன். சகுனி துவாரகைக்கு வரக்கூடிய வழியில துர்சகுனங்கள் எல்லாம் வந்தது. அது எல்லாத்தையும் பொருட்படுத்தாம அவன் பலராமனை சந்திச்சான். சாதுரியமா அவனோட விஷயத்தையும் எடுத்து சொன்னான். பலராமனும் இது பற்றி தன்னோட மனைவி ரேவதியை கலந்து பதில் சொல்றதா சொன்னான். அவளும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சா. ரேவதி சம்மதம் தந்ததுமே பலராமன் தன்னோட தம்பி கிருஷ்ணனையும் கலந்துகிட்டான். அதோட வத்சலாவை லட்சணன் திருமணம் செஞ்சு கொள்றதுல தனக்கும் தன்னோட மனைவி ரேவதிக்கும் ரொம்ப திருப்தி அப்படின்னு பலராமன் கிருஷ்ணன் கிட்ட சொன்னான். அப்போ கிருஷ்ணன், அண்ணா, தர்மத்தை பரிபாலிக்க சிம்மாசனமும்
செங்கோலும் கொண்டு நாம தர்மத்தை பரிபாலிக்காம கைவிட்டா தர்மம் எப்படி தழைத்து ஓங்கும்? நான் ஒரு நிகழ்ச்சிய உன்னோட ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டியதான் இருக்கிறேன். முன்னாடி ஒரு நாள் தன்னோட தங்கை சுபத்ரா தேவி தன்னோட புதல்வன் அபிமன்யுவை அழைச்சிட்டு வந்திருந்தா. நாம எல்லாருமே அன்னைக்கு அந்தி சாயக்கூடிய நேரத்துல பூங்காவனத்தை சுத்திட்டு வந்தோம். அப்போ அபிமன்யுவும் வத்சலாவும் சதிபதிகளை விளையாடிட்டு இருந்தாங்க. இத பார்த்த சுபித்ரே அவங்க விளையாட்டோட விந்தைய உன்கிட்ட சுட்டி காட்டினாங்க. அப்போ நீ என்ன சொன்ன? உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு வாசுதேவன் கேட்டான். ஏதோ ஒன்று ரெண்டு ஞாபகத்துக்கு வருது, இருந்தாலும் நான் என்ன சொன்னேன் அப்படின்றத இப்போ நீ எனக்கு நினைவுபடுத்து. இதுல என்ன தவறு? சும்மா சொல் அப்படின்னு சொன்னா பலராமன். கிருஷ்ணன் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அருமை தங்கை சுபித்ரை, இந்த 2 பேரும் தம்பதிகளே, இதுல என்ன சந்தேகம்? மேலும் வத்சலைய அபிமன்யுவுக்கு கொடுக்கறதுல நாம ஏதாவது குலகோத்திரம் விசாரிக்க வேண்டுமா என்ன? என்றைக்கு இருந்தாலும் வத்சலையை உன்னோட மகன் அபிமன்யுவுக்கு பாணிகிரகணம் செஞ்சு கொடுக்கறது சத்தியமே அப்படின்னு வாக்கு கொடுத்தீங்க. அதே நேரம் நம்ம கிட்ட நாரத முனிவரும் எழுந்தருளி இருந்தார். அப்போ அவர் பலராம சக்கரவர்த்தியே, நீர் இப்போது வாக்கு கொடுத்து நிறைவேற்றுவதுதான் சத்தியம் செய்வதற்கு அழகு அப்படின்னு சொன்னாரு. நீ உடனேயே நான் ஒரு நாளும் வாக்கு மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உன்னோட சத்திய வாக்க காற்றுல பறக்க விடலாமா அப்படின்னு கிருஷ்ணன் வினவனா. அதை கேட்ட பலராமன், கேசவா, நான் சொல்லக்கூடிய வேளையில பாண்டவர்கள் இந்திர பிரஸ்தரத்துல பூபதிகா இருந்ததுனால அப்படி சொன்னேன். இப்போதும் அவங்க தங்களோட ராஜ்யம் சொத்து சுகம் எல்லாம் இழந்து வனவாசத்துல அல்லவா இருக்கிறாங்க. நம்மளோட சகோதரியோட மகன் அபிமன்யுவோ நம்மளோட சிற்றப்பா விதுரர் போஜனையில வளர்ந்து வர்றான். இந்த நிலையில நம்ம மகள் வத்சலைய அவனுக்கு கொடுக்க யார் சம்மதிப்பாங்கன்னு சொன்னான். உடனேயே கிருஷ்ணன் சொன்னா, அண்ணா இனி உங்களோட இஷ்டம், அண்ணியும் இதற்கு சம்மதிக்கிற அப்படின்னு சொல்றப்போ நான் மேலும் வீண் விவாதம் செய்யறதுல பயனே கிடையாது. எல்லாம் பகவத் சங்கற்பம் மாதிரி நடக்கும் அப்படின்றத மட்டும் மறந்துடாத அப்படின்னு பதில் சொல்லிட்டு வாசுதேவன் அந்த புறத்துக்கு போயிட்டான். சகுனியும் பலராமனும் கிருஷ்ணனோட அரண்மனையை விட்டு வெளியே வந்தாங்க. சகுனிய மீண்டும் தன்னோட அரண்மனைக்கு அழைத்துட்டு போய் பலராமன் அவரோட கையில தன்னோட சம்மதத்தோட வத்சலா லட்சணன் திருமணத்துக்கு லக்ன பத்திரிகையையும் கொடுத்து அனுப்புனான். அதை கைப்பற்றியதுமே சகுனிக்கு ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அஸ்தினாபுரத்துக்கு திரும்பி நடந்த விவரங்களை துரியோதனன் கிட்ட சொன்னான் சகுனி. முகூர்த்த லக்ன பத்திரிகையையும் பார்த்து துரியோதனன் அதிக சந்தோஷம் கொண்டவனா கொண்டாடினான். உடனே தன்னோட மனைவி பானுமதி, மகன் லட்சணன், மாமா சகுனி மற்றும் உறவினர்களோட திருமணம் பேசி முடிக்கிறதுக்காக பலராமன் இருப்பிடத்துக்கு போனான். செல்லக்கூடிய வழியில கிருஷ்ணரோட தங்கை சுபத்ரைக்கு இந்த விஷயத்த ஒரு மடல்ல எழுதி அனுப்பிட்டான். இதை கேள்விப்பட்ட சுபத்ரையும் அவளோட மகன் அபிமன்யுவும் ஒரு தேர்ல பலராமனை தேடி போனாங்க. செல்லக்கூடிய வழியில கடோத்கஜன் அபிமன்யுவை கொன்றுட்டான். இருந்தாலும் பராசக்தியோட கருணையால கிடைத்த அமுத கலசத்தினால அபிமன்யு உயிர் பெற்றான். அதுக்கப்புறமா கடோத்கஜன் பீமனோட மகன் அப்படின்னு தெரிய வந்ததும் 2 பேருமே கிருஷ்ணனோட மாளிகைக்கு போனாங்க. அவங்களோட கடோத்கஜனோட இஷ்ட தேவதையான ஜாங்கிலியும் போனது. வாசுதேவன் அவங்கள வரவேற்று மகிழ்ந்து ஆசி கூறினாரு. கடாத்கஜா, ஜாங்கிலி, நீங்க 2 பேருமே என்னோட அரிய பக்தர்கள். அதனால உங்களோட விருப்பப்படி அபிமன்யு வத்சலாவோட திருமணம் நடைபெற்று விடும். ஆனாலும் அதை நீங்க தான் முன்னணு செய்யணும். அதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை செய்யணும்னு சொன்னாரு. அவங்க தங்களோட கட்டளைய சிறமேல் தாங்கி செய்யறோம்னு சொன்னாங்க. என்னோட அண்ணா பலராமன் அந்த புறத்துல ரேவதி தேவியோட அருகில அருமை குழந்தை வத்சலா படுத்து கிடக்குறா. அவளை அங்க இருந்து எடுத்துட்டு சுபத்ரை கிட்ட சேர்த்துடுங்க. அண்ணா அரண்மனையில அமைந்து இருக்கக்கூடிய திருமண பந்தல உங்களை சேர்ந்த அரக்கர்களை கொண்டு அழகா தூக்கி ரைவத மலைச்சாரலுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுங்க. அப்புறம் என்னோட சங்கல்பத்திற்கு விரோதமா வந்திருக்கக்கூடிய துரியோதனாதியருக்கு உங்களோட இஷ்டம் போல அவங்களுக்கு பாடம் கற்பிக்கும்படி மானபங்கம் செஞ்சிடுங்க. அதுக்கப்புறமா தேவலோகத்துல இருந்து திருமண காரியங்களுக்கு புரோகிதம், வேள்வி, மேல தாளங்கள் உட்பட அங்க வரும்படி செய்யறேன். இந்த தேவர் குலாம் வந்ததுமே எனக்கு தெரியப்படுத்துங்க. நானும் ருக்மிணி தேவியும் அங்க வந்து யாகத்தை முடிச்சுக்கிறோம்னு சொன்னாரு. வாசுதேவர் சொன்னபடியே காரியங்களை நிறைவேற்றி விட முனைந்தாங்க. துரியோதனன் அவன் பட்ட மகிழ்ச்சி பானுமதி தங்கி இருக்கக்கூடிய மாளிகைக்கு போனாங்க. அங்க இருக்கக்கூடிய பானுமதியோட தாதியரை கண்டு அவங்கள் மாதிரியே மாற்றொரு கொண்டு நேர பலராமன் ரேவதி அந்த புறத்துக்கும் நுழைஞ்சாங்க. அங்க அவளை தட்டி எழுப்புனாங்க. அம்மா எஜமானி, நாங்க கௌரவ பட்டத்தரசி பானுமதி தேவியோட தாதிகள். அம்மா இதோ ஒரு சில நகைகளை கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. இத பெண்ணுக்கு போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வத்சலாவுக்கு இந்த நகையை அணிவிச்சு அவளை பானுமதி தங்கி இருக்கக்கூடிய மாளிகைக்கு அழைத்து செல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ரேவதி அதுக்கு அனுமதியும் கொடுத்தா. உடனேயே வத்சலை அந்த புறத்துக்கு போய் அந்த விஷயத்தை எடுத்து சொல்லி அவள் அங்க இருந்து ரைவத மலை அடிவாரத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. தேவலோகத்துக்கு போய் யட்சர், தேவதேவியர், தெய்வ ரிஷிகளை திருமணம் நடக்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வர செஞ்சு கல்யாண சாபக்கிரிய திரவியத்துக்கும் தேவ தந்துபி முழக்கவும் ஏற்பாடு செஞ்சுட்டு
கிருஷ்ண பகவான் கிட்ட தெரிவிச்சாங்க. அவர் ருக்மணி தேவி சமேதரா திருமண பந்தலுக்கும் எழுந்திருந்தாரு. அங்க தன்னோட தங்கை சுபத்திரை, மருமகன் அபிமன்யு மற்றும் புதுமண பெண் வத்சலாவையும் கண்டு குசலம் விசாரிச்சான் பகவான். அதுக்கப்புறமா ஒரு சில நொடிகள்ல வத்சலாவுக்கும் அபிமன்யுவுக்கும் விவாக முகூர்த்தமும் நிறைவேறினது. உடனே பகவான் அங்க எதுவுமே தெரியாதது மாதிரி தன்னோட இருப்பிடத்துக்கு போயிட்டாரு. பலராமன் தன்னோட மகள் வத்சலைய காணாம தவிச்சு கிருஷ்ணரோட அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான். அதுக்கப்புறமா வத்சலா விவாகமான செய்திய நாரதர் மூலமா பகவான் பலராமனுக்கு தெரிவிச்சாரு. அதனால பலராமன் அக மகிழ்ந்து அபிமன்யுவ வத்சலாவ தன்னோட அரண்மனைக்கு திருமண ஊர்வலமா நாத தந்துபிகள் மூலங்க வெகு விமரிசையா அழைச்சிட்டு வந்தான். இப்படி பலராமன் மகள் வத்சலா திருமணம் இனிதான் நிறைவேறினது. இந்த வத்சலா திருமண கதையை கேட்கிறவங்களும் படிக்கிறவங்களும் கிருஷ்ண பரமாத்மாவோட பூரண அனுக்கிரகமும் சர்வ மங்களமும் கிடைக்க பெறுவாங்க. அடுத்ததா சாம்பன் லட்சுமலை திருமணத்தை பத்தி பார்க்கலாம். துரியோதனனுக்கு லட்சுமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் இருந்தா. அவள் திருமணத்தை முன்னிட்டு அவன் சுயம்வரத்தை ஏற்படுத்தினான். சுயம்வரத்துக்கு வந்த சாம்பன் லட்சுமலைய தூக்கிட்டு போயிட்டான். இந்த சாம்பன் கிருஷ்ணனுக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்த புத்திரன். துரியோதனாதியரும் அவனை சேர்ந்தவங்களும் படையோட அவனை துரத்திட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா அவனோட யுத்தம் செஞ்சாங்க. சாம்பன் அனைவருமே நல்ல தாக்கிட்டான். ஆனாலும் பீஷ்மரும் துரோணரும் கௌரவ சேனையில இருந்ததுனால அவனை சிறைப்படுத்திட்டாங்க. இதை கேள்விப்பட்டதுமே பலராமன் உத்தரவோடு அஸ்தினாபுரத்துக்கு வந்து துரியோதனையும் சந்திச்சான். துரியோதனா, என்ன காரியம் செஞ்சுட்ட? தனி ஒருவனா நின்னு போராடிய சாம்பனை வீரர்களோட நீ சுற்றி வளைச்சு சிறைப்படுத்திட்டியே, இது என்ன நியாயம்? உனக்கு நாங்க உறவினர்கள் அப்படின்றத மறந்து போயிட்டா? நமக்குள்ள விரோதம் வேண்டாம் அப்படின்னு நான் எத்தனையோ தடவை எடுத்து சொல்லியும் நீ பகைமை பாராட்டுற. ஆக நீ சாம்பனை விடுவிச்சு அவனுக்கு லட்சுமலைய விவாகம் செஞ்சு கொடு அப்படின்னு பலராமன் சொன்னான். அவன் சொன்னதை கொஞ்சமும் காதுல வாங்காம துரியோதனன் பலராமனையும் அவனோட குலத்தையும் இழிவா பேசினான். அதனால பலராமனுக்கு கோபம் வந்தது. உங்களோட சண்டை போடணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது. இதோ பார், ரண நேரத்துல உங்களை கூண்டோட துவம்சம் செய்யறேன் பார் அப்படின்னு சொல்லி அடுத்த நொடியிலேயே அஸ்தினாபுரமா வேரோட பேர்ந்து கிளம்புறது மாதிரி ஆட்டமும் கண்டது. கங்கையில நகரம் மூழ்கி போகக்கூடிய பயமும் தோன்றினது. உடனேயே துரியோதனன் பலராமன் காலில் விழுந்து தன்னை மன்னிக்குமாறு வேண்டி கேட்டுக்கிட்டான். அதோட லட்சுமலைய சாமனுக்கு மனம் முடிச்சு கொடுக்கவும் சம்மதிச்சான். அப்படி துரியோதனன் மன்னிப்பு கேட்டு வழிக்கு வந்ததும் தன்னோட கலப்பைய மீண்டும் தரையில மோதி ஆட்டம் கண்டு நின்ற அஸ்தினாபுரத்தை முன்னிருந்த நிலைக்கு பலராமன் நிலைப்படுத்திட்டான். பலராமன் தீர்த்த யாத்திரையை பத்தி பார்க்கலாம். துவாரகையில கிருஷ்ணனும் பலராமனும் இருந்த சமயம் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில இருந்த விரோதம் முட்ட ஆரம்பிச்சது. இரு சாராரும் யுத்த சன்னத்தரா இருக்கிறாங்க அப்படின்ற செய்தி பலராமனுக்கு எட்டினது. இரு சாராரும் உறவினர்கள் தான். ஆக அவங்க தம்மை போருக்கு உதவ கேட்கிறப்போ நாம யாருக்கு உதவுறது அப்படின்ற தர்ம சங்கடமான சூழ்நிலையை எண்ணி பலராமன் தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பினான். ஒவ்வொரு தலமும் தரிசனம் செஞ்சு தீர்த்த யாத்திரையா அங்கங்க இருக்கக்கூடிய பிராமணோத்தமர்களுக்கு பலராமன் தான தர்மங்கள் எல்லாம் செஞ்சுட்டே வந்தான். நைமி சாரண்யத்துக்கு வந்தான். அங்க எல்லா மகரிஷிகளும் சந்திரா யாகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லாருமே பலராமனை கண்டதும் அகமும் முகமும் மலர எழுந்து நின்று அவனை வரவேற்று நமஸ்காரம் செஞ்சாங்க. சூதர் மட்டும் எழுந்திருக்கவே இல்லை. இத பார்த்ததும் பலராமனுக்கு கோபம் வந்துடுச்சு. 18 புராணங்களையும் மத்தவங்களுக்கு தாம் தான உபதேசம் செஞ்சோம் அப்படின்ற கர்வத்தால இப்படி எழுந்துக்காம இருந்தாரு அப்படின்றத உணர்ந்த பலராமன் கையில ஒரு தர்ப்பை எடுத்தாரு. மந்திரிச்சு அஸ்திரமா பிரயோகம் செஞ்சான். அது சூதரோட தலைய துண்டாக்கி போயிடுச்சு. அதை பார்த்த மத்த ரிஷிகள் எல்லாம் பலராமனை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. சூதர் செய்த குற்றம் பெரியதுதான், இருந்தாலும் எங்களுக்கு 18 புராணங்களையும் ஓதுவித்தவர் சூதர் அல்லவா? அவரை நாங்கள் கௌரவித்து வந்தோம். இனியும் அப்படி நாங்க நடந்து கொள்ள தாங்கள் அவரோட பிள்ளைய பொறுத்து அவரோட உயிர் எழ செய்யணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. இதனால சூதருக்கு இறங்கி அவரை உயிர்த்தலை செஞ்சான் பலராமன். அதுக்கப்புறமா சூதர் தூங்கி எழுந்தது மாதிரி நின்னு பலராமனை வணங்கி கேட்டுக்கிட்டாரு. அங்க அந்த முனிவர்களுக்கு பல்லவன் சொல்லக்கூடிய அரசன் ரொம்பவே தொல்லை கொடுத்துட்டு வந்தான். இந்த பல்லவன் அகஸ்தியரால முன்னாடி சம்ஹரிக்கப்பட்ட இல்லவன் வாதாபின்னு சொல்லக்கூடிய இரு அசுரர்களோட இல்லவனுடைய மகன். முனிவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இவனையும் பலராமன் அழித்தான். நாடெங்கிலும் போய் தீர்த்த யாத்திரையை முடிச்சு குருஷேத்திர யுத்தம் முடிவடையக்கூடிய நேரம் அங்க பலராமன் வந்தான். பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையில கடுமையா போர் நடந்துட்டு இருந்தது. பீமனும் துரியோதனனோட கதையை கொண்டு பலமா தாக்குனான். அப்படியே துரியோதனும் ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை செஞ்சுட்டு இருந்தான். பலராமன் 2 பேருமே பார்த்து சண்டையை நிறுத்தி சமாதானமா போகணும் அப்படின்னு சொன்னான். யாருமே காதுல போட்டுக்கல. இந்த நிலையில துரியோதனனோட தொடையில பீமனோட கதையால ஓங்கி அரைஞ்சான். உடனே பலராமன் அலர்னான்.
பீமா கதை கொண்டு பகைவனை அவனோட தொடையில தாக்குறது எந்த யுத்த தர்மத்தை சேர்ந்தது, இந்த அநியாயத்தை என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி பீமனை தாக்க பலராமன் கலப்பையில கைய எடுத்தான். இதோ பீமா என்ன தாக்கு அப்படின்னு கத்துனான் பலராமன். உடனேயே கண்ணன், அண்ணா என்ன காரியம் செய்ய துணிஞ்சீங்க, தயவு செஞ்சு கலப்பைய கீழே போடுங்க. நீங்க தீர்த்த யாத்திரை போகிறதுக்கு முன்னாடி இங்க நடந்த நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. துரியோதனன் ஆரம்பம் முதல் இன்னைக்கு வரைக்கும் தர்மத்துக்கு விரோதமாவ தான் நடந்துட்டு இருக்கான். திரௌபதியை அரசவைக்கு நடுல இழுத்து வர செஞ்சு அவளோட சேலையை அவிழ்த்து அவமானப்படுத்தினான். அது எந்த தர்ம நியாயத்தோடு சேர்ந்தது? நீங்க மட்டும் அந்த சபையில அன்னைக்கு இருந்திருந்தீங்க அப்படின்னா அப்பவே அவனை துவம்சம் செஞ்சிருப்பீங்க. அன்றைய தினம் தொடையில கை போட்டு துரியோதனன் பேசினதுனால அவனை அதே தொடையில அடிச்சு அது முறிய அவனை பீமன் மாலை செய்வான் அப்படின்னு திரௌபதி சாபம் கொடுத்தாள். அந்த சாபத்துக்கு ஏத்த மாதிரி இந்த மரணத்தை துரியன் ஏற்றான். அதனால நீங்க இத தலையிட வேண்டாம் அப்படின்னு சொன்னான் கண்ணன். பலராமனும் கோபத்தை துறந்து நிலைமையை புரிந்து சாந்தமும் ஆனாரு. அதுக்கப்புறமா துவாரகைக்கும் திரும்பி போனாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பெருமாளோட 9வது அவதாரத்தை பற்றி இன்னொரு நாள் பார்க்கலாம். மற்றும் நல்ல தலைப்பில் நாளைக்கு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வரும்.